வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் நம் ஆண்டவருடையது. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஏசாயா 40:1 சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது அப்படின்னு சொல்லுகிறவர் இங்க நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள் அப்படின்றார். எப்படி? நீங்கள் என்னுடையவர்கள் அப்படின்றார். சங்கீதம் 24:1 வாசிங்க. சங்கீதம் 24:1 வேகமா எடுத்து வாசிக்கணும். பூமியும் அது நிறைவும், உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும், அல்லேலூயா. உலகமும் அதில் உள்ள குடிகளும், அல்லேலூயா. பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவருடையதான், உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் அவருடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. முதல்ல சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, நீங்கள் என்னுடையவர்கள். அதில் பூமியும் அது நிறைவும் என்னுடையது. சங்கீதம் 50 பார்க்கும்போது 10-12 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். எல்லா மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் அப்படின்றார். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அல்லேலூயா. எல்லாமே சகல காட்டு மிருகங்களும் பறவைகளும் அத்தனையும் என்ன சொல்கிறார்? என்னுடையது. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். 12 சொல்கிறார், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, எல்லாமே என்னுடையதுன்றார். ஸ்தோத்ர. பூமியும் அது நிறைவும் மிருகங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் சொல்லி வருகிறார். அத்தனையும் யாருடையது? என்னுடையது அப்படின்றார். அதான் சொல்றார், நான் பசியா இருந்தா உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் பாருங்க. 5ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 5 பலிகளினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை, என்னுடையவர்களை, பலிகளோடு கூட என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடையவர்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்றார். கீழே வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமேக்கே நான் பேசுவேன். இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் பலிகளின் நிமித்தம் அப்படின்றார். அல்லேலூயா. நீ கொண்டு வருகிற பலிகள் காணிக்கைகளின் நிமித்தம் நான் உனக்கு சாட்சிட்டு சொல்லுகிறேன், உன்னை கடிந்து கொள்ளேன் அப்படின்றார். தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டில் இருந்த காளைகளையும் தொழுவங்களில் இருந்த ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, சகல காட்டு மிருகங்களும் பர்வதங்களும் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையதப்பா அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. சகலமும் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. நீ என்னுடையவன். அல்லேலூயா. அத்தனையும் என்னுடையது அப்படின்றார். அப்போ எந்த அடிப்படையில் அங்க ஆண்டவர் சொல்ல வர விளக்கம் மேல் 50 சரி, ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் சரி. அல்லேலூயா. என்ன காரணத்தினால் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தாருன்னு தெரியாது, ஆனால் பட் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா.
நான் எவ்வளவோ இது எப்படி வாக்குத்தத்தம் ஆகும் அப்படின்னு சொல்லி பல யோசனைகளுக்கு பிறகு ரொம்ப யோசித்து ரொம்ப ஜெபம் பண்ணி நேற்று மாலையும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ட்டார். இந்த ஒரு வார்த்தை தான் பேசினார் வியாழக்கிழமை. அதே தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. இது என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. ஆவியானவரே நேற்று இரவில் விளங்க வைத்ததுக்கு அப்புறம் குறிப்பெடுத்தேன். அப்புறம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே சொல்ல வர காரியம் ஆண்டவர் எல்லாமே என்னுடையது, என்னுடையதிலிருந்து தான் எடுத்து ஒன்றை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் உங்களையும் எனக்கு அர்ப்பணிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் நேரங்களை எனக்கு அர்ப்பணிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களிடத்திலிருந்து எடுத்து எனக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னுடையது. நான் பசியாக இல்லை, நான் தேவையோடு இல்லை அப்படின்றார் ஆண்டவர். நீங்கள் அதை என்ன செய்கிறீங்க, வேறு விதமாய் கர்த்தருக்கு ஏதோ அவருக்கு தேவை இருக்கிறது போல நினைத்து நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று இங்கே விளக்குகிறார் அவர். நான் பசியாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கலப்பா, நான் தேவையோடு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கலப்பா அப்படின்றார். ஆகாய் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இவர்கள் ஆலயத்தினுடைய காரியங்களை அசதியாய் இவர்கள் விட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களை கொடுக்கும்படியாக பேசுவார். பேசிட்டு 2ஆம் அதிகாரத்தில் தான் அதுக்கு வருவார். 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது தான் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுவோம். அப்ப என்னுடையது, அதை சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடையதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, இன்னும் உங்களுடையதை, உங்களிடத்துல என்னுடையதை எடுத்து எனக்கு கொடுக்கணும்ன்றார். அந்த அடிப்படையில் தான் தேவனுக்கு ஒரு தேவையோட, தேவன் ஒரு பசியோடு இருப்பதினால, ஒரு காரியத்தோடு இருப்பதினால நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் எல்லா காரியங்களையுமே கர்த்தர் வகையறுத்திருக்கிறார். ஒரு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற முறையாகட்டும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது. இப்போ போய் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் அமர்ந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு நம்ம முட்டு கொடுக்குறோமா ஜெபத்தினால? இல்லையா? ஜெபிக்கலைன்னா ஆண்டவர் அவ்வளவுதான் அப்படி நினைத்தா போகிறோம். ஐயோ அவர் ஜெபத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை போய் பாதுகாக்கிறோமா ஜெபத்தில்? இல்லை. ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் வான்னு கூப்பிட்றாருன்னா, ஜெபத்துக்கு போகிறதுனால நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இப்போ சபைக்கு ஏன் வரணும்? ஐயோ வரணும், வந்தால் தான் ஆண்டவருக்கு எல்லாமே அவரை பாதுகாக்க முடியும். அப்படியா? இல்லை. இங்கே உன்னை தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வசனங்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிதான் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வைத்திருக்கிறார். ஜனங்கள் வேறு விதமான மனநிலைக்குள்ள, ஏன்னா மனுஷனுடைய நம்ம மனநிலை எப்பவுமே மாறும் தெரியுங்களா? எதுக்காக இந்த வார்த்தை கொடுக்குறான்னு தெரியாது, ஆனால் கொடுக்குறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு கடைசியாக ஒரு காரியம் சொன்னார், நான் கொடுப்பேன், நான் கொடுக்கறதுலேருந்து உற்சாகமாக எனக்கு கொடுங்க அப்படின்ற வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் பாப்போம். அதை நான் என்னுடையதை கொடுக்குறேன் அப்படின்ற மனது நமக்கு வரக்கூடாது. என்னுடைய இதிலிருந்து எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மனநிலையை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு கணக்கு பார்த்து கொடுக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு செய்கிற காரியங்களை நாம் மனப்பூர்வமாய் செய்தால், இந்த 11ஆவது மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, நான் உங்களுக்கு ஆகாய் தீர்க்கதரிசியில் தான் சொல்லுவார். அவர்களை கொடுக்க சொல்லிட்டு அதே நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்க்கும்போது ஆகாயில் சொல்வார் பாருங்க. அதை வாசித்துட்டு பிறகு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆகாய்க்கு திரும்ப வாங்களேன். 15வது வசனத்தில் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது, ஒரு கல்லின் மேல் கல் வைக்கப்பட்டது முதல் அப்படின்றார். நடந்ததை உங்கள் மனதிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாத்திரத்திடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. அதாவது 20 மரக்கால் அம்பாரம் எடுக்கணும்னு வரானா, ஆனா வந்தா எவ்வளவுதான் இருக்குதா, 10 மாத்திரம் தான் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. 50 நம்மகிட்ட நிறைவா இருக்குமே, 50 இருக்குமே அப்படின்னு அவன் வந்தா எவ்வளவுதான் இருந்துச்சான்,
20 தான் இருந்தது அப்படின்றார். அடுத்து கருக்காயிலும் விஷப்பணியிலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகள் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் நான் இதெல்லாம் உணர்த்தினேன் உங்களுக்கு அப்படின்றார். நான் அதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தினேன். நீங்க போறீங்க, எவ்வளவுதான் இருக்கு, நீங்க ஒரு 50 ரூபா கிடைக்கணும் போறோம், எனக்கு 20 தான் கிடைக்குது. அல்லேலூயா. ஆமா, 20 இருக்குது, 40 30 20 இருக்குதுன்ட்டு போறோம். ஆனா எனக்கு வர்றது எவ்வளவுதான் வருது? 10 தான் வருது. 20 தேடி போனா 10 வருது. அல்லேலூயா. 50 தேடி போனா 20 தான் வருது. குறைபட்டுக்கிட்டே தான் இருக்கு. எதுக்காக இதை செய்தேன் அப்படின்னா, நான் தான் அதை செய்தேன் அப்படின்னு சொல்றார். எதுக்காக செய்தேன்னா, நீங்கள் என்ன போட்டிருக்கிறாரு? நீங்கள் என்னிடத்திலே மனதை திருப்பாமல் போனீர்கள். இதை அறிந்தும் கூட நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். அதாவது கர்த்தருடையதை அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை மனப்பூர்வமாய் அவர்கள் செலுத்தாமல் போனபடினாலே, அதை நிறைவோடு அவர்கள் செய்யாமல் போனபடினாலே தேவன் இந்த காரியத்தை உணர்த்துகிறார். அதில் எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருகிறதோ, சிந்தனைகள் வருகிறதோ, தேவனுக்கு ஊழியம் செய்கிறதாகட்டும், நான் எல்லாத்தையுமே சொல்ல வரேன் இந்த அடிப்படையில், தேவ சமூகத்துக்கு வரதாகட்டும், தேவனுக்கு கொடுக்கறதாகட்டும், தேவனை ஏதோ நம்ம தாங்கி பிடிக்கிறது போல நம்ம ஒரு நாள் நினைக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதான் அவர் சொல்றார், என்னுடைய தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வரலப்பா அப்படின்றார். எனக்கு பசியா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பலியை கேட்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீ செய்ய வேண்டியது, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, கீழே தான் தொடர்ந்து சொல்லுவார், வாசிங்க. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கடி கொடுக்கவில்லை. எதுவுமே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கல. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்ன செய்ய போறேன்? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கொடுக்க போறேன். நீ 20 தேடி போன இல்ல, 10 தான் இருந்தது. நீ 50 தேடி போன இல்ல, 20 தான் இருந்துச்சு. குறைபட்டே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்றதா நீ கேளு அப்படின்றார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக இடங்களில் ஆண்டவர் இதுதான் இங்கே விளக்க வருகிறார். எல்லாமே என்னுடையது என்றார். தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தார் வேணா சொல்லலாம், நான் சம்பாதித்தது, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பொருள் அப்படின்னு உலகத்தான் சொல்லலாம். ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படி சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம கரங்களில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே கர்த்தர் கொடுத்தது. இது கர்த்தர் தந்த பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் முதலிடம். எனக்கு கர்த்தர் தந்த ஜீவன். நான் இன்றைக்கும் கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்தில் போராட்டம் இல்லாமல் இல்லை, நிறைய. ஆனால் முயற்சி, இன்னும் தேவனுக்காக உண்மை, முதல்ல அவருக்காக பிரியமாக வாழணும். அப்புறம்தான் அவர் விருப்பப்படி அவர் என்ன, அவரை கொண்டு அவருக்காக என்ன செய்ய சித்தமாக்குறாரோ அது அவர் செய்வார். அது 2வது காரியம். தேவன் எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ, அவர் சித்தத்தின்படி எப்படி நடத்தணும்னு விரும்புகிறாரோ அது அவர் நடத்துவார். ஆனால் முதல்ல நம்ம அவருக்கு பிரியமாக வாழணும். நான் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் தான் சொல்லுவேன், ஆண்டவரே 30 ஆண்டு காலம் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னேன். ஏமா இப்படி முன்னாடி வாங்க. 30 ஆண்டு காலம் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் உங்களால் மட்டும்தான். அப்போ இந்த வாழ்வும் இந்த ஜீவனையும் நான் பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்கிறதா இருந்துடக்கூடாது. அப்போ அப்படியே பொழுத போக்கிட்டோ வேறு விதமாக இன்னும் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு வாழ்க்கையோ நான் வாழாமல் இருந்து விடக்கூடாது. இந்த காலம் என்ன, நான் எப்போ தேவன் அறிஞ்சு 30 வருஷம் ஆகுது. உம்மை அறிந்து இந்த 30 ஆண்டுகளாக நீர்தான் என்னை வாழ வைக்கிறீர், நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த காலங்கள் நீங்கள் கொடுத்த பிச்சை, இந்த பாக்கியம், வாழ்க்கை, இது உமக்காக நான் இன்னும் எப்படி வாழணும், வேண்டிய கிருபையை தாங்கன்னு அதிகமாக நான் இந்த 5 மணி நேர ஜெபமெல்லாம் இப்போ அமர்ந்து கேட்பது அதிகமாக ஆண்டவரிடத்தில் அதைத்தான் நான் கேட்குறேன். எப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ தேவனுக்குள்ள புதிதாய் பிறந்திருக்கிறோம் இல்லையா? பிறந்த பிறகு ஆண்டவர் கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கை நாம் நினைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் நான் எப்படி வாழ்வது,
மனுஷர்களுக்கு பிரியமா, அவர்களுக்கு பிரியமா, உலகத்தை காரியங்களை நோக்கி. ஏன்னா அந்த மாம்சீகமான சிந்தனைக்குள்ளேயே தான் போகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நினைத்தபடியும் நீங்கள் என்ன செய்ய முடியறதில்ல, வாழவும் முடியறதில்லை, ஆசீர்வதிக்கப்படவும் முடியறதில்லை. நீங்க நான் நினைக்கிற மாதிரி முதல்ல வாங்க அப்படின்றார் ஆண்டவர். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் நினைக்கிற வாழ்க்கைக்குள்ள வாங்க, அப்போ உங்களை நான் மனநிறைவோடு நடத்த முடியுன்றார். நான் ஒன்று முதல் உங்களை எல்லா பகுதியிலுமே ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே காணப்படும். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம நினைப்போம், இது கிடைக்குமா, ஒரு 10 ரூபாயாவது கிடைக்குமான்னு பார்த்தா எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன், ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்க நினைச்சேன். நான் கர்த்தர் எனக்கு எவ்வளவு தந்தார், இதுல 100 ரூபாயா தந்தார். எதிர்பார்க்கிறத விட ஒரு அதிகமான வருவாயை கர்த்தர் எனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருந்தார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். பிரைஸ் காட். நீங்கள் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் அந்த வேதத்தில் இருக்கிற முக்கியமாக ஆண்டவர் சொன்ன காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து ஜெபிப்போம். விசேஷமாக நம்ம பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் எடுத்து வாசிங்களேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் உனக்கு கொடுப்பேன். யாருக்கு சொல்றாரு? சத்தமா சொல்லலாம். யாருக்கு சொல்றார்? கோரோஸ் ராஜாவுக்கு சொல்றார். நமக்கு தான் அது அப்புறம். ஆனா அங்க பைபிளா எழுத்தின்படி யாருக்கு சொல்றார்? கோரோஸ் ராஜாவுக்கு. எந்த யாரு? பெர்சியா ராஜா. அவனுக்கு சொல்றார். இவன் பிறக்கவே இல்லை. அப்போ எப்படி பிறக்கவே இல்லை? கிட்டத்தட்ட ஒரு 500 அப்படியே ஒரு இருக்கலாம், ஒரு 500 வருஷமாவது இந்த டிஃபரெண்ட் இருக்கும். குறைஞ்ச சில நூற்றாண்டுகள் இருக்கும். சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க? சில நூற்றாண்டுகள் அப்படி இருக்கும் அவன். ஏன்னா இவங்க சிறையிருப்புக்கே போகல. ஏசாயா தீர்க்கதரிசி காலத்தில் அவனை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அங்க சொல்லும் போது சொல்றாரு, எப்பா உன்னை நான் ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன். கவனிக்கணும். என்ன? எப்படி? மொத்த உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கே உன்னை கொண்டு வருவேன். இதில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னுடைய கரத்தில் நான் கொடுப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பேன். நீ என்ன செய்யணும்? வாங்கி இதை என்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக நீ கொடுக்க வேண்டும். கையை தட்டி சொல்லுங்க. விளங்குதா? மண்டையில் ஏறிச்சா? அதுக்கு தான் அவனை ஏற்படுத்தினார் ஆண்டவர். அதுக்கு 45 44 கடைசி வசனமும் சரி, நீங்க கோரோஸ் ராஜாவுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்க்கும் போதும் சரி, என்ன எப்படி ஆண்டவர் அவனை ஏற்படுத்துறார்? நல்லா புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? ஆமா, அவனால முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன். நீ ராஜ்யத்துக்கு உலகம் முழுதும் உன்னுடைய கரத்தில் கொடுப்பேன். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் உன் கரத்தில் வரும். அதான் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் வெண்கல கதவுடைய திரும்ப தாழ்பான, அதான் எல்லா ஆசீர்வாதம் உன் கரத்தின் கீழே கொண்டு வருவேன். நீ என்ன செய்யணும்? என்னுடைய ஆலயத்தை கட்டும்படியான காரியங்களை நீ செய்யணும். அந்த கோரோஸ் ராஜா எழுதி வைத்து விட்டு போன காரியத்தை நிமித்தமாக தான் அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடிந்தது. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ராஜாக்கள் சில நபர்கள்லாம் அதை தடுக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் அவன் இதை தெளிவாக எழுதி வைத்துட்டு போயிருந்ததுனால தான் அவர்கள் பின்னாடி வந்த ராஜாக்கள் கூட அந்த நிருபங்களை எடுத்து பார்த்து தேவனுடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து உதவி செய்தார்கள். புறஜாதியா தெளிவா செஞ்சான். இவர்கள் தேவனை அறியாதவர்கள். புறஜாதியார் இந்த காரியத்தில் தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுடையவர்களாக இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றாருன்னா, நான் கொடுத்து உனக்கு நான் கொடுக்கிறதே நீ உன்னை கொடுக்க வைப்பதற்காக தான் அப்படின்றார். என்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, உனக்கு கொடுத்த வாழ்வு, உனக்கு கொடுத்த நேரம், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்களேன்.
இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற வரைக்கும் வேற மாதிரி தான் போகும் வாழ்க்கை. ஏன்னா நான் தெளிவாக சொல்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ள இவ்வளவு கூட இந்த சிந்தனை இல்லை. பிரைஸ் காட். ஏன்னா உங்களால் என்ன முடியுதோ எல்லாருமே சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஓரளவு. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை உணர்த்துகிறார். அதனால் உங்களிடத்தில் வைக்கிற இந்த வார்த்தை ஸ்தோத்திரம். எனக்கும் பொருந்தும் இந்த வார்த்தை. கையை வைத்து சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்கள் நேரங்களை தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக ஊழியம் செய்வதோ, ஐயோ நான் நேரத்தை ஒதுக்கி செய்கிறேன், கஷ்டப்பட்டு செய்கிறேன், இந்த ஊழியத்தை இப்படி நான் தான் கொடுத்தேன், நீ என்ன செய்கிறேன்னு கேள்வி கேட்பார் ஆண்டவர். நம்ம ஏதோ தியாகம் பண்ணுறதா நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கறது நான் கொடுக்கிறேன் அப்படின்றது நம்ம ஏதோ நம்ம தியாகம் பண்ணுறதா நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? நம்ம சிந்தையில் என்ன வரணும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து ஆண்டவருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை செலவழித்து அவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை ஒதுக்கி அவர் சமூகத்தில் நான் அவருக்கு காத்திருக்கிறேன். இதுதான் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுன்றார். உனக்கு கொடுப்பேன்றார். நேரத்தை கொடுப்பேன், நேரத்தையும் கொடுப்பார், உனக்கு பணத்தையும் கொடுப்பார். ரெண்டுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்படணுங்க. நேரம் இல்லாமல் போகுது பார்த்தீங்களா? ஒரு நல்ல சுமூகமான ஒரு நேரம் இல்லாத, ஒரு மன உளைச்சலோடு போகிற நேரம் கூட அது ஆசீர்வாதம் இல்லாத நேரம் தான். அது வாழ்க்கை தான். அது ஒரு நல்ல குடும்பத்தோடவோ, ஒரு ரிலாக்ஸாவோ, ஒரு மன நிம்மதியாவோடோ நான் ஃப்ரீயாக என்னால் இருக்க முடியல அப்படின்னா கூட அதில் ஆசீர்வாத குறைச்சல் தான். அப்போ நீ தேவனுக்கு ஒழுங்காக நேரத்தை கொடுத்தா கர்த்தர் உன் நேரத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உன் நேரத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு, கர்த்தர் சமூகத்தில் இங்கே கூடி வருவதற்கு சொல்கிறோம். ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளே பயங்கரமாக யோசிக்கிறோம் வருதுக்கு. சில பேருடைய எண்ணம் என்ன, கர்த்தருடைய நாளை கொடுப்பதற்கு என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். தினமும் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு யோசிக்கிறோம். கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு ஊழியம் செய்வதற்கு யோசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நமக்கு கிடைத்திலிருந்து மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோம் சொல்லுங்க, யோசிக்கிறாங்க சில பேர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல் ஏன் தேவை, ஏன் காரியம், கர்த்தர் கொடுத்ததுல ஆண்டவர் சொல்றாரு, முதல் தரத்தை தான் எப்பவுமே ஆண்டவர் கேட்கிறார். காலையில் எழுந்த உடனே முதல் கர்த்தருக்கு. அல்லேலூயா. என் வேலை, என் காரியங்களோட முதல் ஊழியத்திற்கு, என் வருவாயில முதல் கர்த்தருக்கு. எல்லாரும் பாருங்க லாஸ்ட்ல அப்படி கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது இது தேவை போய் ஒருவேளை அந்த தேவைகள் உனக்கு கர்த்தருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்தில் வந்தா எப்படி இருக்கும் நிலைமை? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுல சில பேர் பாருங்க அப்படியே பிரேக் ஆயிடுவாங்க. அதுல என்ன ஆயிடுவாங்க சில பேர். அப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் அடுத்த நிலைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? உங்களை எல்லாவற்றிலுமே நான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, நான் உங்களுக்கு கொடுப்பேன். எல்லாம் என்னுடையது, கொடுப்பேன். என்னுடையதை நான் கேட்கும் போது எனக்கு நீங்க மன நிறைவோடு உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் தேவராஜ்யத்திற்காக இந்த மாதம் நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் தேவன் நம்மை நிறைவோடு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 11:2. வேகமா. ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும். பெருமையா வாசிக்குமா, நீ வேகமா திருப்புறதுனால வாசிக்கும் போது பதட்டத்தோட வாசிக்க வேண்டாம். வாசிக்கும் போது நிதானமா வாசிக்கலாம். இப்பொழுதும் ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவனவன் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது அத்தனை ஜனங்களும் ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தியும் போட்டிருக்கு. என்ன பண்ணுங்க, எகிப்தியர்கிட்ட போய் வெள்ளியும் பொன்னுடைமையும் கேட்கும்படி எல்லாமே கேட்டு வாங்க அப்படின்றார். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். இவங்க போகும்போது எகிப்திலிருந்து வெறுமையா தான் போறாங்க, ஒன்றுமில்லாதவங்களா தான் போறாங்க. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, கேட்டு வாங்கு அப்படின்றார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு?
அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் போய் கேட்க ஆண்டவர் தான் அங்கே கிரியை செய்கிறார். இவங்களை விடுதலையாக்குறதும் ஆண்டவர் தான், அங்கே எகிப்துக்குள் இருந்து வெளியில கொண்டு வரதும் ஆண்டவர் தான். இல்லை நான் தான் எல்லாமே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறவர்கள் அர்த்தம். எல்லா காரியங்களையுமே சொல்றேன், நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா தேவனுக்கு நம்ம தூரமா இருக்கிறவர்கள் தான் அர்த்தம். அல்லேலூயா. தேவன் தான் என்னை வேலை செய்யறதுக்கு பலன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் கையின் பலன் இதை சம்பாதித்தது என்று நீ சொல்லாதேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் தான் உன் ஆசீர்வதித்தேன்னு சொல்லு. என் திறமையினால, என் கையின் பலத்தினால, என்னுடைய அறிவினால எனக்கு இது கிடைத்ததுன்னு சொல்லாத. எத்தனையோ பேர் அதெல்லாம் இருந்து சும்மா வந்திருக்கிறவங்கள இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அது பிசாசை மகிமைப்படுத்துறான். என்னது பிசாசு எப்பவுமே தன் நான் இருப்பான். பார்த்தீங்களா, அதுதான் மனிதனுக்குள்ளே இருக்குது. என்னது நான் எல்லாமே என்னுடைய இது, நான் தான் எல்லாம். ஆண்டவர் அதை உடைக்கிறார் நமக்குள்ள. பிசாசின் கிரிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும் நம்மகிட்ட? தேவனுடையது எல்லாமே கர்த்தர் சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெரியாது நமக்குள்ள ஏதாவது சிந்தனைகள் இருந்ததா, நம்ம உங்களுக்கு யோசனை எவ்வளோ போராடி தான் இந்த வசனத்தை நான் எடுத்து கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நிறைவு கிடைக்கல எனக்கு. இந்த சில வசனங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்தியை உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். மனதுக்குள்ள இருக்கலாம், இல்லை இதை குறித்து அறிவில்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்து உங்களை கொடுக்க வைப்பேன் அப்படின்றார். கொடுக்கும் போது கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நான் கொடுக்கிறேன் இல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறவர்களா இருக்கணும்? தேவனுடையதை நான் எடுத்து கொடுக்கிறேன். தேவன் எனக்கு தந்தலேருந்து எடுத்து கொடுக்குறேங்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அதில் ஆசீர்வாத குறைச்சலே வராது, நிறைவாகத்தான் இருக்குன்றார். களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், அப்படிதான் கீழ்ப்பகுதியில் சொல்லியிருப்பார். களஞ்சியங்கள் என்ன செய்யும்? நிரம்பி வழிய பண்ணுவேன் அப்படின்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதே யாத்திராகமம் புஸ்தகம் 25 இப்ப கேட்டு வாங்க சொன்னாரா? இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் தான் கிரியை செய்தார். எகிப்தியர் என்ன பண்ணாங்க? எகிப்தியருக்கு நல்லா கொஞ்சம் கவனி. எகிப்தியருக்கு இவங்க அடிமையா இருந்தவங்க, வெளியிலே வர முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை. இப்போ போனா போது போடான்னு வெள்ளியும் தங்கமும் பணமும் உடைகளையும் கொடுத்து போயிட்டு வாங்கன்றான். அப்ப யார் செய்தா இது? இதை தேவன் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம மனது சிறையா திறந்தா போதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம மனது உண்மையா தேவனுக்கு முன்பாக திறந்த இருதயமா இருந்தா இந்த கிரிகளை இன்றைக்கும் நம் வாழ்க்கையில செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். எந்த விதத்திலும் எப்படி நம்ம உயர்த்துவதற்கு, ஆண்டவர் நம்மை போஷிப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, எல்லாவற்றிலுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம வாழ்க்கையில் இருப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 25 1-3 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவர் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மனப்பூர்வமாய் சொல்லுங்க, உற்சாகமாய். நீ ஊழியம் செய்தாலும் அப்படிதான் செய்யணும், நீ ஜெபிச்சாலும் அப்படிதான் செய்யணும், நீ காணிக்கை கொடுத்தாலும் அப்படிதான் கொடுக்கணும். எப்படிதான் கொடுக்கணும்? மனப்பூர்வமா உற்சாகமா. சில பேர் பாருங்க, ஒரு 5000 ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? சும்மா ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் மாசம் மனது ஒரு காணிக்கை மாறு. அப்படி நீ கொடுக்க தேவையில்லை என்றார் ஆண்டவர். கொடுக்கறத நீ எப்படி கொடு? கர்த்தருக்கு கஷ்டப்பட்டு ஊழியர் கேட்பாரு. இதெல்லாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாதுன்றார் ஆண்டவர். அப்படிப்பட்டவன்ட்ட கேட்காதே அப்படின்றார், அப்படிப்பட்டவங்கிட்ட வாங்காதே அப்படின்றார். நமக்கு தெரியாது, ஆனால் உங்கள் இருதயத்துக்கு தெரியும். அப்படி ஒரு வேளை நாம் தேவனுக்கு கொடுத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவர் விரும்புகிறதே எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை? எப்படி ஆண்டவர் கொடுக்கும்படி விரும்புகிறார்? மனப்பூர்வமா என கொடுக்கறதா இருந்தா கொடு. அதனாலதான் அங்க வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். நீங்க சங்கீதம் 50 உனக்கு ஏண்டா ஆடு மாடு எனக்கு இல்லை, நான் பசியா இருக்கிறேன்னா 1000 திரிகிற அத்தனை மாடும் என்னுடையது. பொருத்தனையில மாறுறோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துல மாறுறோம், கொடுக்கறதுல மாறுறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க?
அதாவது தேவ சமூகத்தில் சில பேர் பாருங்க, இல்லைன்ற மாதிரியே தன்னை ஊழியர்கிட்ட மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் காட்டிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கொடுக்க வைப்பாங்க. சொல்றது விளங்குதான் நான் சொல்றது? சில பேர் எப்படி இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் இல்லை, நான் கஷ்டமாவே இருக்கிறேன், சிரமமாவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே தங்களை அப்படியே காட்டிக்கிட்டே வருவாங்க. சொல்றது விளங்குதாங்க? அப்ப இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படி ஒரு காரியத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் செய்தோ ஏதோ பண்ணியோ ஆண்டவருடைய காரியத்தை நம்ம நிறைவு செய்ய, ஆண்டவருடைய காரியத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது விளங்குதாங்க? அவருடைய காரியத்தை அவருக்கு எப்படி நடத்தணும், அவருக்கு எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீ ஆசீர்வதிக்கப்படுவதுன்னு விரும்பினா நீ செய்ய வேண்டிய காரியம் மனப்பூர்வமும் உற்சாகம் உனக்கு தேவை அப்படின்றார். கையை உயர்த்தி நல்லா முழு பலத்தோடு நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் தேவனுடைய சமூகத்தில் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். இப்ப சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லேலூயா, நெருக்கங்களா இருக்கலாம். ஆனா வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் எல்லாத்தையும் விசாலமா மாற்ற ஆரம்பிப்பார், மனநிறைவோடு நடத்த ஆரம்பிப்பார், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசம் இருந்தாதான் செய்ய முடியும். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும். பெரிய லிஸ்டிங்க கொடுப்பார். இதே காரியத்தை தான் யாத்திராகம புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. 35:4-5 எடுத்து வாசிங்க. அங்க மோசே ஜனங்களிடத்துல கேட்க ஆரம்பித்தார். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனம் உள்ளவன் எவனோ. அங்க தெளிவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்றாங்க. சொல்றது விளங்குதாங்க? எப்படி? மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீலும் இரத்தாம்பர நூலும். அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றான். அப்ப ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மனப்பூர்வமாய் அங்கே என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி அவர்கள் செய்தார்கள் இருக்கும் 35. அப்புறம் முதல்ல நீங்க நல்லா கவனிங்க. கோரோஸ் ராஜாவின் இடத்துலயும் சரி, ஆண்டவர் கொடுத்துட்டு தான் சொல்றாரு. ஆண்டவர் அவனுக்கு செய்யும் போதே என்ன பண்றாரு? கொடுத்துட்டு தான் சொல்றாரு, நீ கொடு, என்னோட ஆலயத்துக்கு நீ என்ன செய்யணும், நீ ராஜாவாகும் போது இவன் கொடுப்பான் அப்படின்றார். அவன் அதுக்கு தான் தெரிந்து அவன் கரெக்டா அதை செய்தான், எந்த தடை இல்லாம செய்தான். சோத்திரம், மலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்க ஒண்ணுமில்லாம வெளியில வரும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை அனுப்பி ஆண்டவர் ஆசாரிப்பு கூடார வேலைக்கு முன்பு செய்ய சொல்லும் போது மோசேயிட்ட, என் ஜனங்களிடத்துல காணிக்கை கேட்டு வாங்கு. ஏன்னா வனாந்திரத்தில் அவங்க வரும்போது ஒன்றும் கிடையாது, கொடுத்து அனுப்புனது அவர் தான். அலையிலையா சொல்லுங்களேன் கரங்களை. அப்போ திரும்பவும் மோசே அதை கேட்கும் போது அங்க ஜனங்களிடத்தில் அதே மாதிரி தான் அவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்ததிலிருந்து தான் அவர்களிடத்துல கேட்கிறார் ஆண்டவர். அதே போல நீங்க இன்னொரு காரியத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது 2 நாளாகமும் 29 தாவீதினுடைய சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். எடுத்து தெளிவா வாசிங்க. அதுலேயே அவர் அந்த காரியத்தை தெளிவா சொல்லுவார். 29ஆம் அதிகாரம் 12-17 வரை வேகமா வாசிப்போம். அப்பொழுது கோகாத் புத்திரரில் ஆமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மெராரின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும். எதுமா? 1 நாளாகமும், சாரி 2 நாளாகம் சொல்லிட்டேன்ல, 1 நாளாகமும் 29. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த ஒரு ஆவிக்குரிய அறிவு, ஒரு தெளிவு, வெளிச்சம் பாத்தீங்கன்னா சில தேவ மனிதர்கள்ட்ட இயற்கையாகவே இருந்தது. அதை தாவீதை சொல்லலாம். தேவனோட நல்ல நெருங்கின உறவு இருந்தா இந்த தெளிவு நமக்கு தானா வந்துடும். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, சொல்லும் போதே சொல்றான் பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு.
அடுத்தது 13 இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி பணபூர்வமாய் கொடுக்கும் யாராவது கொடுக்கறதுல இப்படி ஒரு ஜெபத்தோட, நன்றி உணர்வோட, ஒரு ஸ்தோத்திரத்தோட நம்ம கொடுக்கிறோமா? ஹலோ, எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? அது ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவருக்கு இப்படி நான் கொடுத்ததுக்கு நாங்க என்ன ஆண்டவர் ஐஸ்வர்ய கனமும் உம்மால வருகிறது. இப்படி நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க, இப்படி நன்றி உணர்வோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றோன்றான் ஆண்டவர். கொடுத்ததுக்காக நன்றி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றான். இதுதான் உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொண்டு போய் தேவ சமூகத்தில் காணிக்க வச்சு நான் கொடுத்தேன், நான் என்னதை கொடுத்தேன், நான் கொடுத்தேன் அப்படின்றத விட ஆண்டவர் அங்கே என்ன மென்ஷன் பண்ண விரும்புகிறாருன்னா, கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இப்படி ஐஸ்வர்ய காணம் உம்மால வந்தது, நாங்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ன்றான் பாருங்க. உம்மிடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறோம். கீழே தொடர்ந்து சொல்லுவோம் பாருங்க, வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். என்ன சொல்றான்? உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றான். நாங்கள் இப்படி கொடுக்கறதுக்கு கொடுத்தோம், இப்படி செஞ்சோம், இப்படி ஆலயத்துக்கெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படி சொல்லலை. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உண்மையா தேவனை பற்றி தெளிவான அறிவு இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவோம். நீங்க கொடுத்தீங்க, நான் என்ன பண்றேன், இந்த கையில எனக்கு இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் உம்மால வந்தது, நீங்க கொடுத்த இதில் இருந்து நான் கர்த்தருக்கு ஒன்று கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஒரு காணிக்கையை நான் தேவ ராஜ்யத்துக்குன்னு விதைக்கிறேன். இது கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்தீங்களாப்பா, ஒரு மனதை கொடுத்தீங்களே. நான் சொல்றேன், மனப்பூர்வமாக கொடுக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொடுப்பேன். அது உங்க ஆசீர்வாதத்தில் குறைவே வராது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அது எந்த விதத்திலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எந்த விதத்திலும் சத்துல என்ன போறனாலும் சரி, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது சாதாரணமான காரியம். மனுஷனுடைய மைண்டு வேற வேற விதமாக போயிட்டே இருக்கும். ஆனால் அது கர்த்தருடைய காரியங்கள்னு சொல்லி சரியா நம்ம விதைச்சிட்டு வருகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டாகும். இன்னும் நிறைவாய் கொடுப்பேன். இதெல்லாம் என்னுடையதான்ப்பா. அப்படி கொடுக்கறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் எல்லாம் என்னுடையதான்ப்பா, நான் இன்னும் உனக்கு கொடுப்பேன், இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த மனப்பூர்வம் இல்லாதவர்களுக்கு சொல்றார், மனப்பூர்வமா கொடு, உண்மையாய் கொடு, எல்லாம் என்னுடையது. ஊழியம் செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அப்படிதான் நம்ம வரணும். கீழே தொடர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. 16 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. சொல்லிட்டான் பாத்தீங்களா ஆண்டவர் சொன்ன வார்த்தையாவ. எவ்வளவு ஆவிக்குரிய ஒரு தெளிவு இருக்கு பாருங்க அவங்ககிட்ட. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, எல்லாம் உம்முடையது ஆண்டவர். இதெல்லாம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, தாவீது முன்னாடியே சொல்லிட்டான். இதுக்கு பின்னாடி தான் ஆகாய்க்கு சொல்றாரு. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இதுக்கு பின்னாடி வந்தது. இந்த சம்பவங்கள் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய காரியம். ஆனா அவெல்லாம் முன்னாடி ஆரம்ப நாட்கள்ல வந்த ராஜா, இவன் 2வது ராஜா இல்லையா? அப்பவே இவன் சொல்லிட்டான் பாருங்க. அந்த தெளிவு, அதாவது அந்த நாள்ல ஒரு காட்டுவாசியை போல வாழ்கிற ஒரு நாட்கள், மனிதனுடைய குணங்கள் எல்லாம் இல்லையா? இன்னைக்கே இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறோம். நம்மள வெளியில சொல்றேன், பொதுவாக எப்படி இருக்கிறான், இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறான். என்ன படித்தாலும் என்ன இன்றைக்கும் நிறைய அறிவு தெளிவாக வரமாட்டேங்குது மனுஷனுக்கு. காட்டுவாசி போல தான் இருக்கிறான். அப்போது அன்னைக்கு எப்படி இருந்திருப்பான் பாருங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தாவீது தேவனை பற்றி எவ்வளவு தெளிவான அறிவு. சொல்றது விளங்குதாமா? எப்படிப்பட்ட தெளிவான அறிவு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆபிரகாம் செய்த காரியம் அதுதான். இந்த மெல்கிதேசேக்கு வரும்போது ஆவியில உணர்த்தப்பட்டு என்ன பண்றான்னா, தன்னுடைய எல்லாவற்றிலும் இருந்து தசமபாகம் கொடுத்தா. அதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் அதை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தன்னுடைய அறையில் இருக்கிற ஒருவன் லேவி, எப்படி நாளைக்கு லேவி பிறக்க போறான், ஒரு நாளைக்கு அவன் வாங்க போறான் தசமபாகம். அதனால நான் இன்னைக்கு தசமபாகம் வாங்க போறான் ஒரு நாளைக்கு அவன், புரியுதுங்களா? அதனால நான் இன்னைக்கு தசமபாகம் கொடுக்கிறேன். தன் அறையில் இருக்கிறவன் வாங்க போகிறவன் ஒரு நாளைக்கு வாங்க போற ஒரு நாளைக்கு இருக்கிறான். அதனால அவன் கொடுத்தானா.
அப்படின்னு பவுல் அதை குறித்து விளக்கி சொல்லுவார் புதிய ஏற்பாட்டில் வரும்போது. அப்போ ஆபிரகாம் செய்ததே சரின்னு சொல்லுவார் அவர். சரியா ஆவியில் ஏவப்பட்டு செய்கிறது. சொல்றது விளங்குதாங்க? எப்படி? ஆவியில உணர்த்தப்பட்டு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு வருவதோ தேவனை தேடுவதோ நான் முதல்ல அவருடையவன். ஸ்தோத்திரம். முதல் நான் சொந்தம் கிடையாது அப்படி நீங்கள் நினைக்க வேண்டும். நான் என் தேவனுக்கு சொந்தம். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, நீங்கள் கிரயமாய் கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை பிசாசிலிருந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவருக்கு தான் இனிமேல் நீங்கள் சொந்தம். அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த பொருளை நீ வாங்கிட்ட என்ன பண்ணுற? நம்ம அதான் சொல்கிறோம்ல, பொதுவாக வச்சுருந்தா யாராவது வந்து என்ன எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்போம். இல்லை, இங்கே இருந்து எடுத்து, அது என்னுடையது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ பிசாசு வந்து உன்னை எடுத்துகிட்டு போகிறக்கு வந்தாலும் என்னடா எடுத்துகிட்டு போகிற? மோசே சரீரத்தை கை வச்சதுக்கு அதானே கேட்டார். என்னடா அப்படின்னாரு. இல்லை, அது அவன் என்னுடையவன். சொல்லுங்களே லூயா. அதனால் ஆண்டவர் எடுத்து அவன் அடக்கம் பண்ணுறார். தொடுறதுக்கெல்லாம் விட மாட்டார். எங்கே போயிட்டு வந்த யோபுக்கிட்ட? அவன் என்னுடையவன், நான் வேலி அடைத்து அவனை பாதுகாப்பு வச்சிருக்கிறேன். நீங்கள் சத்தியம் தாங்க. ஆண்டவர் அதில் எல்லாம் மாறவே மாட்டார். நம்ம தான் அப்பப்போ ஏதாவது மாறிக்கிட்டே இருப்போம். அவர் சத்தியத்தின்படி எல்லாவற்றையும் அன்னைக்கு தாவீதுக்கு செய்துதான் அப்படிதான், ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அப்படிதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். வேணா உணராமல் போகலாம், ஆனால் சத்தியம் அதுதான். அவருக்கு கரெக்டாக நம்ம வாழ்ந்தால் அவர் நமக்கு அப்படி தான் நம்மை நடத்துகிறார், அப்படி தான் நம்மளை இயக்குகிறார். அதனால் சொல்கிறா, எல்லாம் உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம், எல்லாம் உடையது என் தேவனே. நீங்கள் இருதயங்களை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை இருதயத்தை சோதிச்சே பார்த்துட்டாராம். எப்படிதான் இவன் இருதயம் இருக்கு அப்படின்னு சோதித்தேன், உத்தம குணத்தை பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். கொடுத்துட்டு இவ்வளவு புலம்புறான் பாருங்க அவன். நம்மளாம் இப்படி புலம்புவோமா? மனப்பூர்வமா கொடுத்தனா இல்லையா? மனப்பூர்வமா கொடுத்தனா இல்லையா? ஆண்டவரே உங்களுக்கு இப்படி சேர்த்து வச்சிருந்தேன், நான் மனப்பூர்வமா கொடுத்தனா இல்லையா? நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்களா? நான் மனப்பூர்வமாக தான் நான் கொடுத்தேன். ஆமாம் ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாக தான் கொடுத்தேன்றான். சொல்கிறது விளங்குதாங்க? அவன் நான் மனப்பூர்வமாக தான் செய்கிறேன்னா, சும்மா எப்படி பண்ணுறேன்? இருதயம் மனப்பூர்வமாக தான் எல்லாம் செய்தா? ஊழிய மனப்பூர்வமாக தான் செய்கிறேன்னா? ஜபம் மனப்பூர்வமாக இருக்கா? ஆராதனைகள் மனப்பூர்வமாக இருக்கா? கர்த்தர் கொடுக்கறது எல்லாம் மனப்பூர்வமாக இருக்கான்னு கேட்குறார். நான் செய்கிறேன்னு வந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தர் கை வச்சிருவார். அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம் போயிடும். சில பேருக்கு எவ்வளவுதான் ஆண்டவர் உணர்த்தி பேசி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு தானா மாம்சீகத்தில் ஒரு புத்தி வந்துடும். நான் செய்கிறேனா? ஏண்டா ஒன்றும் இல்லாமல் நயா பிசா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துருந்தேன். ஆனால் நாம் கொடுத்தா என்ன வருது உனக்கு புத்தி? நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன்ற புத்தி உனக்கு. தாவீது இவ்வளோ உயர்த்தப்பட்டோம், இவ்வளோ வந்தோம், சாகர வரைக்கும் இந்த எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி நாம் கொடுக்கிறவர்களாகவே இருந்துட்டு போயிடுவோம். கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்களேன். புத்தி மாறிச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டவே. அட எல்லாம் அவர் சொல்றார் என்னுடையது. அல்லேலூயா. நான் கொடுப்பேன் அப்படின்றார். கடைசியாக எனக்குள்ளே உணர்த்தப்பட்ட வார்த்தை, நான் கொடுப்பேன். வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய. எப்படி கோரஸ் ராஜா கொடுத்தாரோ அங்கே இஸ்ரவேல் ஆகாயில அதான் சொல்கிறார், நான் இனிமேல் கொடுப்பேன் உங்களை, இனிமேல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது வரைக்கும் நீ உன் ஆசீர்வாதத்தை பார்த்தே இல்லை, இனிமேல் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம், நிறைவாக நடத்துகிறாரே. உனியாவது உணர்ந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செய்? என் ஆலயத்துக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா. ஆண்டவர் எல்லாம் முறைப்படி ஒழுங்காக செய்கிறவருங்க. உலகத்தில் இந்த ரூல்ஸ் தான் வச்சுக்கிறார். அதனால தான் நம்மளை தேடுறார். இந்த அதிகாரத்தை எல்லாம் நம்ம கொடுத்துட்டார் இந்த வானத்தும் பூமியிலும். அதனால் ரொம்ப ரைட்ஸ் அவர் எல்லாமே எடுத்துக்க மாட்டாருங்க. நம்ம உதவி இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய மாட்டார். தெரியுங்களா? அவர் சொல்கிறது விளங்குதாங்க? மனுஷனுடைய உதவி இல்லாமல் எதையுமே இந்த பூமியில் செய்ய மாட்டார். ஏன்னா இவன்ட்ட அர்ப்பணிச்சிட்டார். அது எப்போ திருப்புறாரோ அப்போ தான் அவர் மாற்றுவார். சட்டம் திட்டங்களின்படி கரெக்டாக செய்யக்கூடியவர் எல்லாமே. அதனால தான் நம்மை கொண்டு எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். அவருடைய காரியங்களை நம்மை கொண்டு தான் செய்ய வைப்பார். ஆண்டவர் ஒரே நாளில் இயேசு எல்லாரும் ரட்சித்து போயிடலாமே? இல்லை, முடியாது. அப்படி செய்ய முடியாது. அவர் மீட்பை கொடுத்துட்டேன். அதை நீங்கள் தான் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? போய் சொல்லி இந்த ஜனங்களை என்ன பண்ணணும்? என் பக்கம் மாற்றிருப்பணும். நம்மகிட்ட தான் அந்த வேலையை கொடுப்பார். நம்ம தான் அதை செய்து முடிக்கணும். எல்லாமே கொடுக்கறது, ஊழியம் செய்யறது எல்லாமே நம்மகிட்ட தான் எல்லாமே வச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா?
புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரைஸ் எல்லாம். அதனால் அங்கிருந்து எல்லா பகுதியிலும் ஆண்டவர் அவர் கொடுத்து தான் திரும்ப கேட்டார். அல்லேலூயா. அதனால் நம்மையும் சரி, நம்முடைய எல்லா காரியங்களையும் சரி கொடுத்துட்டு தான் நம்மகிட்ட கேட்குறார். அதை மனப்பூர்வமாய் செய்வோம். இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நம்மை ஆண்டவர் வாழ வைப்பார். எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி.